அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூரினரி இன்கான்டினன்ஸ், சிரிச்சாலோ தும்முனாலோ நம்மளுக்கு யூரின் லீக் ஆகிறது, சிறுநீர் அடிக்கடி தொற்று ஆகிறது, கர்ப்பப்பை இறங்குறது, வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் என்ன மாதிரியான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, இதை எப்படி நம்ம ஹெல்த்தியாக ஓவர் கம் பண்ணுறது, ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1, நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா யார்கிட்ட போய் கேட்குறதுனே நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப ஷேமாக இருக்கும், எம்பராஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளை யாராவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம், ரொம்பவே பயப்படுவோம் இல்லைங்களா? ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை யார் உங்களை ஜட்ஜ் பண்ணாமல் உங்களை ஒரு நல்லா லிசன் பண்ணி இது என்ன பிரச்சனைன்னு கிளாரிஃபை பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போங்க, அந்த மாதிரியான டாக்டர்ஸ் கிட்ட போங்க. ஸோ தட் நீங்கள் இந்த ஷேம்லேருந்து கில்ட்லேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இது உங்களோட பாடிக்கான பிரச்சனை. ஸோ உங்கள் பாடியில் ஒரு பிரச்சனைனா இந்த பாடியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அது உங்களோட கடமை. ஸோ இதை நீங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக, ரொம்ப ஒரு மரியாதையாக நீங்கள் நினைக்கணுமே ஒழிய இதை நம்ம ஒரு ஷேமாக, இதை யாராவது நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற தாட் இருக்கக்கூடாது. ஸோ இந்த சேலஞ்சை இப்படி ஈஸியாக நீங்கள் ஓவர் கம் பண்ணிடலாம். ரெண்டாவது, டயக்னோஸ் பண்ணுறது. மேம் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கானே தெரியல, வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம் எனக்கு இருக்கானே தெரியல, எனக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கானே தெரியல அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம வீடியோஸில் ஈஸியாக எப்படி வீட்லேயே வெஜினல் லாக்ஸிட்டியை கண்டுபிடிக்கிறது நம்ம 2 சிம்பிள் டெஸ்ட் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த டெஸ்ட்டு, அந்த வீடியோவை பார்த்து அந்த டெஸ்ட்டை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறமும் உங்களுக்கு வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்குன்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. ஒருவேளை வெஜினல் லூஸ்னஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மூணாவது, மேம் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெசிடெண்ட்டாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நிறையவே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லைஃப் த்ரெட்டனிங், அதாவது உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து மாதிரியான பிரச்சனைகள் கிடையாது. பட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு உங்கள் மைண்ட் அண்ட் பாடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது விட்டமின் டேப்லெட்ஸு, சப்ளிமெண்ட்ஸு, நிறைய டேப்லெட்ஸில், க்ரீம்ஸில், ஒரு டயட்டில், எக்ஸசைஸில் அந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு நிறைய பேர்த்துக்கு பிரச்சனைகளை ரிவர்ஸ் பேக் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டோடு எடுத்துக்கோங்க, ஹெசிடென்சியோடு எடுக்காதீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்குள்ளாரே ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணி இதெல்லாம் நீங்கள் இப்படி ஓவர் கம் பண்ணுங்கள். 4வது, இதனால் ரொம்பவே சைக்கலாஜிக்கலாக, ரொம்பவே எமோஷ்னலாக அவங்க ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க. செல்ஃப் எஸ்டீம் ரொம்பவே கம்மியாக இருக்குது மேம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பிஹேவியரல் தெரப்பி பண்ணுறீங்க, காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, அதாவது நெகட்டிவ் தாட்ஸாக பாசிட்டிவ் தாட்ஸாக நீங்கள் மாற்றுங்க. ஸோ இந்த மாதிரியான தெரப்பிஸ் நீங்கள் எடுத்துக்கும்போது, இந்த மாதிரியான மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும்போது கட்டாயம் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வெஜினல் ட்ரைனஸ், கர்ப்பப்பை இறங்குறது, ப்ரொலாப்ஸ், யூரினரி இன்கான்டினன்ஸ், வெஜினல் லூஸ்னஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு உங்களுக்கு தீர்வு வேணும்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.